ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். டெல்லியில ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது போகுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆயிருக்குது. அப்படி இருக்கும்போது இதோட பின்விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீட்டுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து இந்த மாரி கொஷின் பேப்பர் லீக் ஆனதுனால நீட் எக்ஸாம கேன்சல் பண்ணாங்க. இதனால வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து 1 இயர் எஃபோர்ட்டு எல்லாமே இருக்கு. அவங்கள்ல சில பேர் வந்து சூசைட்லாம் கமிட் பண்ணி, இது வந்து ஒரு புரொட்டஸ்ட்டா வந்து மாற ஆரம்பிச்சுச்சு. இந்த புரொட்டஸ்ட் யாரால பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மே மந்த் வந்து ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட, அதுக்கு ஒரு ரிட்டாலியேஷனா இவங்க வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறத வந்து சோஷியல் மீடியாலயும் சரி, அதே சமயம் வந்து இந்த பார்ட்டி வந்து அன்னைக்கு அவங்க வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஆரம்பிக்கும்போது, பிஜேபியை விடவே அதிகமான ஃபாலோயர்ஸ் வந்தாங்க. இது யார் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அபிஜித் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. எக்கச்சக்க ஃபாலோயர்ஸ் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஜென்சி செட்டு வந்து பயங்கரமாக வந்து உள்ளே போக ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டு மெம்பர் ஆகுறவங்க அதுக்கான சில பாலிசிஸும் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. இப்போ நீட்டோட இந்த கொஷின் பேப்பர் லீக்கை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இதுக்கு வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. மெயின்லி இவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும். காரணம் என்னென்னா, நீட் கொஷின் பேப்பர் வர்ற அளவுக்கு இருக்குன்னா இது வந்து கவர்மெண்ட்டோட இன்எஃபிஷியன்சியை காட்டுது. அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம் நடக்காதனால சூசைட் பண்ண அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ணணும். அட் தி சேம் டைம் வந்து இதை வந்து ரீஃபார்ம் பண்ணணும். இந்த கரண்ட்டில் இருக்கிற பேட்டர்னையே வந்து ரீஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த வந்து இர்ரெஸ்பான்சிபிலிட்டியால் இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆனதுக்கு கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஜந்தர் மந்தருங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது பண்ணுறாங்க. அட் தி சேம் டைம் அவங்க வந்து அடுத்து அதோட இதில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் நீட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இவங்க வந்து அதாவது ரேலியாக போய் பார்லிமெண்ட் முன்னாடி இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சோனம்னு சொல்லி ஒரு ஆக்டிவிஸ்ட்டு அவரும் வந்து இதை கண்டித்து இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது அவரும் சில கோரிக்கைகள் வந்து வச்சிருக்காரு. அதாவது இந்த விஷயத்தை வந்து பார்லிமெண்ட்டில் பேசணுங்கிற மாதிரி அவரும் ஹங்கர் ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து ரொம்ப நாளாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ வந்து அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் சரி, சோனமோட ஹங்கர் ஸ்ட்ரைக்கும் சரி, பொலிட்டீஷியன் இதுக்கு வந்து ஒரு அதாவது ஆப்போனன்ட் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக அங்கே வந்து அதாவது அந்த ஸ்டூடெண்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் போய் பார்க்குறாங்க. அட் தி சேம் டைம் சோனமையும் வந்து போய் பார்க்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், திரிணாமுல் காங்கிரஸ், அதே மாதிரி ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தியும் போய் வந்து இந்த இதை வந்து பார்க்குறாங்க. இப்போது சோனம் வந்து ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்கார். அதே சமயம் காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது வந்து ஜந்தர் மந்தரில் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது பண்ணுறாங்க. ஆப்போசிஷன் லீடரான ராகுல் காந்தி வந்து அதாவது இந்த நீட்டோட கொஷின் பேப்பர் லீக்குக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசல்லையும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் டெல்லி போலீஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மார்ச் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு மார்ச் பண்ணும்போது போலீஸோட தடியடிங்கிறது நடக்குது. அட் தி சேம் டைம் அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்டாக் ஆகுறாங்க. அதே சமயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, டெல்லி போலீஸ்னால் எங்களை வந்து அவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட லீடரான அபிஜித் வந்து சில பேர்த்திட்ட சாரி எல்லாமே கேட்டிருக்காங்க. பெண்கள்லாம் தாக்கின பெண்கள், போலீஸால் தாக்கப்பட்ட பெண்கள்கிட்ட சாரி எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது ஆக்சுவலி
காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்டாண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணாமலே இருக்காங்க. இந்த விஷயங்கள் நிறைவேறணுங்கிற மாரி அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது பண்றாங்க. ஜந்தர் மந்தர்ல அவங்க ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது அது ஒரு பக்கம் கன்டின்யூ ஆகுது. இப்போ வந்து ராகுல் காந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னாடி போய் ஒரு ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது பண்ணியிருக்காரு. அதே சமயம் சோனம்ங்கிறவரு ஹங்கர் ஸ்ட்ரைக்கு. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ரெமெடி கிடைக்கலன்னா, இதெல்லாம் வந்து கன்டின்யூ ஆகும். காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் வந்து கன்டின்யூ பண்ணும். சோனமும் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக்கை வந்து சில டிமாண்ட்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அதை நிறைவேற்றினா தான் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக்லேருந்து அவர் வெளியே வருவேன் இருக்காரு. அகைன் இந்த இஷ்யூங்கிறது நிறைய பொலிட்டீஷியனோட அட்டென்ஷனையும் இப்போ வந்து கிராப் பண்ணி இப்போ வந்து இன்னும் வந்து ஹைலைட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஃபர்தர் கோயிங் ஃபார்வர்டு ஏதாவது ரிஃபார்ம்ஸ் ஆன் நீட் வந்து கொண்டு வராங்களா இல்லையா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.